Friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில்லி சிக்கன். இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்கிரீன்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இது கூட நம்ம 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள்ஸ்பூன் corn flour மாவு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பொடி, மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்துர்க்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட ஒரு முட்டையும் அடித்து ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பக்கம் நல்லா மூடி வச்சு ஊற விட்டுருவோம். ஊற வச்ச சிக்கனை இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சு, மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் பொரிச்சு எடுத்தால் போதும். ஃபுல் குக் ஆக வேண்டாம், ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்குவோம். பொரிச்சு வச்சிருந்த சிக்கனை இப்போ டாஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூடவே நறுக்கி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, இது கூட நீளமாக நறுக்கி வெட்டி வச்சுருந்த வெங்காயம், கேப்சிகம் இதையும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் பக்கம் டாஸ் பண்ணுவோம். அது கூடவே இப்போ சில்லி டொமேட்டோ சாஸ், 2 சோயா சாஸ், ஆஃப் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கலாம். இது கூட இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கன் அதையும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இது கூட நான் 1/2 டம்ளர் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இதை இறக்கிடலாம். சிக்கன் ஸ்டாக் இல்லைன்னா நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். செமி கிரேவி பதத்துக்கு வேணும்னா தண்ணியோ இல்லை சிக்கன் ஸ்டாக்கோ சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை ட்ரையாக வேணும்னா நல்லா ட்ரையாக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எம்மியான சில்லி சிக்கன் ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.